நாட்டிலே உழவர் குடி போற்றப்படுகிறான், நெசவு குடி போற்றப்படுகிறான், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறானோ அதுதான் நாடு. அறிவை வளர்க்கும் செல்வத்தில் ஆகச் சிறந்த செல்வம் அறிவு. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது மன்னனுக்கு கூட மதிப்பு இருக்காது, கற்றவனுக்குத்தான் மதிப்பு இருக்கும் என்கிறார் அறிவு மூதாட்டி அவ்வை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. அறிவைத்தான் போற்றுகிறார். அறிவு செல்வம். அந்த செல்வத்தை வழங்குகிற பள்ளி கல்லூரிகளை கணக்கில்லாது நிறுவி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் சௌராஷ்டிர பெருமக்கள். உங்களுக்கு பல்கலைக்கழகம் இல்லை, பரிந்துரைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளையிட்ட அதிகாரம் இருந்தால் அடுத்த நாள் பல்கலைக்கழகத்தை நீங்கள் எந்த இடத்தை சொல்றீங்களோ தொடங்குறதுக்கு அனுமதி. இப்ப நீங்க சீட்டு நீங்க நிக்க யாரும் வரல, அதனால என் தம்பி கும்பகோணத்துல ஆனந்த தொடர்ச்சியா நிறுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு நிறுத்துறதுக்கு இது இல்லையா, எல்லாருக்கும் நிறுத்துறோம், எல்லாரையும் நிறுத்துறோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுக்கு போடுவாங்கன்னு இல்லை, எங்கள் பிறவி கடமை, அதனால செய்யறோம். பெண்களுக்கு 117 இடம் கொடுப்பது பெண்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு பெண்கள் வாக்கெல்லாம் போட்டு விடுவார்கள் என்பதற்காக அல்ல, பிறவி கடமை. பெண்மையை போற்றாத எந்த நாடும் பெருமை அடைந்தது இல்லை, பெருமை அடைந்தது இல்லை. பெற்ற தாயை மதிக்காதவன், உடன் பிறந்த ரத்த உறவுகளான அக்கா தங்கையை மதிக்காதவன் எப்படி மனிதனா இருக்கு?